வந்து தேவனாகிய கர்த்தரை தவிர இந்த பூமியில் தேவன் இல்லை என்பதற்கு ஒரு பெரிய சான்றிதழ் 3 விஷயங்கள். ஒன்று, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கிட்டு வந்துட்டார். 2வது விஷயம், பாபிலோனிலிருந்து இஸ்ரவேல் மக்களை என்ன செய்தார்? 70 வருஷத்துக்கு அப்புறம் மீட்டு கொண்டு வந்தார். அதையும் யாரும் தடுக்க முடியவில்லை. 3வது விஷயம் நம்ம நாட்களில் நடந்தது 1991. அதுலேயும் பைபிளில் இருக்குது. எத்தியோப்பியாவிலிருந்து யூதர்களை மீட்டு கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போயிட்டார். அது எத்தியோப்பியாவிலிருந்து இஸ்ரவேலர்களை கொண்டு வருவார்கள் என்று பைபிளில் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அதன் பிரகாரம் நம்முடைய நாட்களில் 1991 நடந்துச்சு. ஸோ 91 நடந்தது. மோசேயுடைய காலம் அது வந்து கிமு 1440 நடந்தது. அதுக்கப்புறம் கோரஸ் மன்னனுடைய காலம் அது வந்து கிமு 535 நடந்துச்சு. பார்த்தீங்களா? 1991, கிமு 535, கிமு 1440, இப்படி இந்த 3 காலங்கள். இந்த 3 காலங்களில் 3 விதமான விஷயங்களை கற்றுக் செய்திருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முதல்ல நாம் வந்து எகிப்தை பார்ப்போம். எகிப்தில் பாருங்கள், போகும்போது நல்லா இருந்துச்சு. டு கோ இட் வாஸ் வெரி ஈஸி. அவர்கள் அந்த எகிப்துக்கு போகும்போது அது அவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அங்கிருந்து திரும்ப வரணும்னு நினச்சாங்க பாருங்கள், வரவே முடியல. திரும்ப வரணும்னு நினைக்கும்போது அவர்களால் வர முடியவில்லை. போகும்போது நன்றாக இருந்தது. 30 ஆண்டுகள் அவர்கள் நன்றாக வாழ்ந்தார்கள் எகிப்தில். இந்த இஸ்ரேலர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கிறது. ஒரு அடையாளம்னு சொன்னால் ஒரு சான்றிதழ் 2-3 உண்டு. அதில் முக்கியமான ஒரு சான்றிதழ் மெனப்டா ஸ்டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. மோசேயுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மன்னர் அவர் மெனப்டா ஸ்டெல்லி. குறிப்பாக 2 மன்னர்கள் சொல்கிறாங்க மோசேயுடைய காலத்தில். ராம்சேஸ் 2 என்கிறவர் தான் மன்னராக இருந்தார். அவருடைய காலத்தில் தான் செங்கடல் பிளக்கப்பட்டது அப்படின்னு. இன்னொரு கூற்று, இன்னொரு அறிஞர், அந்த ஆராய்ச்சியாளருடைய இன்னொரு கூற்று, இல்லை மெனப்டா என்று சொல்லக்கூடிய அந்த பார்வன் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. மெனப்டா ஸ்டெலி அது வந்து குத்துக்கல்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எழுதி என்ன பண்ணுவாங்க, குத்தி நட்டு வைப்பாங்க, நடுகள். அது ஸ்டெல்லி என்று ஆங்கிலத்தில் வரும். ஸ்டெல்லி ஸ்டோன் அப்படின்னு வரும். அப்போ அவர்கள் அதில் இந்த இஸ்ரேலர்கள் அங்கே இருந்தது, எகிப்தில் இருந்தது. ஏன்னா கிமு 1440 இல்லையா? கிமு 1440 ஆனபடினால நமக்கு அந்த சுவடுகள் ரொம்ப குறைவு. பைபிளில் மோசையை குறித்து அழகாக எழுதியிருக்கிறது, மீட்டுக்கிட்டு வந்துட்டார். ஆனால் வரலாற்று சுவடுகள் அந்த காலத்தில் நிறைய எல்லாம் எழுதலை, கம்மியாக தான் எழுதினாங்க. கம்மியாக எழுதுனபடினால அவர்களுக்கு நம்ம இஸ்ரேலர்கள் அங்கே இருந்ததுக்கு ஆதாரங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆக இந்த மெனப்டா கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. அதில் இஸ்ரேலர்கள் அங்கே இருந்தார்கள். அப்புறம் கூடவே இந்த கானானியர்கள் வரதும் போகிறதும், பொருட்கள் வாங்குறதும் போகிறதும் இருந்தார்கள் என்கிற அந்த குறிப்புகளும் இருக்கிறபடினாலே இந்த பைபிள் விஷயம் உண்மையென்று நாம் நம்பி ஆண்டவரிடத்தில் சேர இது ஒரு பெரிய வாய்ப்பு. அதான் உண்மை. எப்போவுமே 100 வருஷத்து சரித்திரமே இந்த காலத்தில் சில வேளைகளில் காணாமல் போகுது. அதுதான் உண்மை. ஆக கர்த்தரை தவிர வேறு தேவன் இல்லை. எகிப்தில் அந்த மக்கள் வாழ்ந்த காலத்தில் எகிப்தில் பெரிய தெய்வம், பிரமாண்டமான தெய்வம் என்பது ஒரு ஆண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம். ஒரு ஆண் தெய்வத்தை அதாவது ரொம்ப பிரமாதமான பவர்ஃபுல் காடாக அவர்கள் நம்பினார்கள். அந்த காடினுடைய பேர் வந்து என்ன காட் தெரியுமா? காட் ரா. இவர் வந்து இடி மழை, வான், புவி, சூரியன், சந்திரன், இது எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இவருக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் புராணங்களில் எழுதி காட் ரா அப்படிங்கிற அந்த தெய்வத்தை வணங்கி வந்தார்கள். காட் ராவால் என்ன பண்ண முடியல, தேவனாகிய கர்த்தர் அங்கே வந்து இஸ்ரவேல் மக்களை எகிப்தியர்களுடைய பிடியிலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது காட் ராவால் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ டம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எங்கே புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வத்துக்கு பேர் வந்து இசிஸ்ன்னு பேர். இசிஸ்ங்கிற அந்த பெண் தெய்வம். இந்த 2 தான் அங்கே வந்து பிரமாதமான தெய்வம். அப்போ இந்த இசிஸ் வந்து எதுக்கெல்லாம் மேஜிக், மந்திரத்துக்கு பேர் போனவங்க, மந்திரம். அப்புறம் மதர்ஹுட், தாய்மையின் அடையாளம். அவங்க தாய்மையின் அடையாளம். ஹீலிங்னு சொன்ன என்னது, நோய்களை குணமாக்குகிற ஒரு தெய்வம். பார்த்தீங்களா? மந்திரம், தாய்மை, நோய்களை குணமாக்குகிற தெய்வம்.
ப்ரொடெக்ஷன், எகிப்திய மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. ஸோ அது ஒரு பெண் தெய்வம். இப்படி 2 தெய்வங்கள் கிட்டத்தட்ட 2000 அங்கே இருந்துச்சு. 2 தெய்வங்கள் அங்கே அவர்கள் ரொம்ப பலமாக நம்பினார்கள். ஏன்னா அரசர்கள் நம்பினார்கள், பலமாக நம்பினார்கள். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் 10 அடையாளங்களை 10 வாதைகளை அங்கே விட்டு இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் மோசையை கொண்டு அங்கே இறக்கிட்டார் பாருங்க. இதுக்கு வந்து ஆபரேஷன் மோசஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆபரேஷன் மோசஸை வைத்து மீட்டு கொண்டு வருது. கர்த்தர் அப்படி தான் பண்ணுவார், மீட்டு கொண்டு வந்துடுவார். அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்தார் பாருங்க. ரொம்ப அதிசயமான காரியம். அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் சமுத்திரத்தை பிளப்பது. சமுத்திரத்தை பிளந்த தேவனே இல்லை, மோசே மட்டும்தான். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே சமுத்திரம் என்ன செய்யப்பட்டது? பிளக்கப்பட்டது. சமுத்திரம் பிளந்தது. அதை வாசிப்போமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். 14-22 நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று காண்கிறோம். ஸோ அந்த செங்கடல் பிளந்து அட் டைம் உடனடியாக அதை வறட்சியாக பண்ணி நடக்கக்கூடிய அளவில் அதை சாலிடிஃபிகேஷன், அந்த லேண்டை என்ன பண்ணிட்டாரு? தண்ணி உள்ளே நின்று அந்த லேண்டை சாலிடிஃபிகேஷன் பண்ணிட்டார். நடக்கிற ரீதியில் அதை டைட் பண்ணிட்டார், காய வச்சுட்டார். ஸோ த பவர் ஆஃப் காட். இது ஆபரேஷன் மோசஸ் இப்படி தான் நடந்தது. செங்கடலை பிளக்க வைத்து அதை வந்து என்ன பண்ணாரு? தண்ணீரை மதிலாக நிற்க வைத்து நடக்கக்கூடிய அளவில் என்ன பண்ணுறாரு? அப்படின்னா தார் போடுற மாதிரி வச்சுக்கிடுங்கள, ரோடில் தார் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? காட் டைட்டட் த லேண்ட் டு வாக்கபிள் மேனர். நடக்கக்கூடிய அளவில் என்ன செய்தார்? அதை மாற்றி இஸ்ரவேலை ஆண்டவர் கொண்டு வந்தார். டிவைடட். ஸோ செங்கடல் 2ஆக பிரிந்தது. எகிப்தியர்கள் யாருமே அதை என்ன செய்ய முடியவில்லை, தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. எகிப்தியர்களால் அதை தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. மோசேயினுடைய கைகளுக்கு முன்பதாக, தேவனுடைய கரத்துக்கு முன்பதாக அதை தடுக்கவே முடியாமல் போச்சு பரிமாறார்கள். இதுதான் கர்த்தர் கொடுத்த அழகான ஒரு விடுதலை. அப்படியே எகிப்திலிருந்து அழகாக தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து இஸ்ரேல் தேசம், இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இஸ்ரேல் தேசத்தில் அழகாக உட்கார வச்சார். இஸ்ரேலர்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலர்கள் கணக்கு வச்சாங்க. சாலோமன் தேவாலயம் கட்டும் பொழுது அந்த கணக்கை சொல்கிறாங்க பாருங்கள். அந்த கணக்கை கூட வாசிப்போமே. சாலோமனுடைய ஃபர்ஸ்ட் கிங் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டணும். அந்த கர்த்தருடைய ஆலயத்தை வந்து எப்போ கட்ட ஆரம்பித்தார் சாலமோன் அப்படிங்கிற அந்த குறிப்பு பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்க எகிப்திலிருந்து நாங்கள் எப்போ வந்தோம் அப்படின்னா, எகிப்திலிருந்து வந்ததுக்கப்புறம் நியாயாதிபதிகளின் காலம் முன்னாடி இருக்குது. நியாயாதிபதிகளின் காலம் முடிந்த பிறகுதான் ராஜாக்களின் காலம் ஆரம்பிக்குது. அப்போ ராஜாக்களின் காலம் ஆரம்பிக்கும் போது ராஜாக்களுடைய காலம் ஆரம்பித்து சாலமன் 3வது ராஜாவுடைய காலத்தில் தேவாலயம் கட்டப்படுகிறது. தேவாலயம் கட்டப்படும் பொழுது அதை பாருங்கள், கணக்கு வச்சு எழுதுறாங்க பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்தில், அப்போ அவங்க எகிப்திலிருந்து வந்து 480 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தேவாலயத்தை முதலாக கட்டுகிறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அது அப்படியே அங்கே எழுதி பாருங்கள். 480 வருஷம் ஆச்சு. அப்போ சாலமன் தாவீதெல்லாம் பாருங்கள், எத்தனை தலைமுறை தாண்டி அடுத்து வரவங்க அப்படிங்கிறது நாம் வந்து புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ கணக்கு வச்சு அவங்க ஆண்டுபடி சன்னிதானத்தில் வாழ்ந்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நாம் இன்றைக்கி சில டைமில் டைம் மறந்துக்குவோம், பைபிள் படிக்கிறதுக்கு மறந்துக்கிறது உண்டு, செபிக்கிறதுக்கு மறந்துக்கிறது உண்டு, சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஒரு மறதி அப்படின்னு இன்றைக்கி இந்த காலத்து உலகம் நிறைய வசதி. இப்போ நமக்கு எல்லாமே நிறைய வசதி, சாப்பாடு இருக்குது, வீடு இருக்குது, அப்புறம் ட்ரெஸ் இருக்குது இல்லையா, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க தான் உண்டு. சேவ் பண்ணுறதுக்கு லைடு கூட இல்லாதவங்க இருந்தவங்க உண்டு. அப்படிப்பட்டு வாழ்ந்தவங்க கூட அந்த காலத்தில் அவ்வளோ புத்தி உள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த நாட்கள், அந்த வருஷத்தை கணக்கு வச்சுக்கிறாங்க பாருங்கள். கணக்கு வச்சு அங்கே எழுதப்படுகிறது. இப்படி இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கே இருந்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். இது ஒரு பெரிய ஆதாரம்.
எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:2 என்ன சொல்கிறது என்று சொன்னால், உண்டாக்கி உருவாக்கி துணை செய்கிறவர் தான் கர்த்தர். உண்டாக்குகிறவரும் அவர் தான், உருவாக்குறவரும் அவர் தான், துணை செய்கிறவரும் அவர் தான். வாசிப்ப கர்த்தர் தன்னை உண்டாக்கி உருவாக்கி துணை செய்கிறவர். ஸோ கர்த்தரை நம்புவது இந்த பூமியில் இப்போ ஒரு லேசான காரியம் இல்லை. நம்புவதும் அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியில் வாழ்வதும் என்பது ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அருமையானவர்கள், இப்படி முதல் விடுதலை எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு நடந்தது. இதுக்கு பேர் தான் நம்ம இன்னைக்குள்ள பேர் வச்சோம்னா, இது ஆண்டவரே இதை செய்தபடினால ஆப்ரேஷன் மோசஸ், அப்படி மோசையை வைத்து செய்தபடினால காட்ஸ் ஆப்ரேஷன் த்ரூ மோசஸ் அப்படின்னு சொல்லலாம். காட்ஸ் டெலிவரி ஆப்ரேஷன் ஃப்ரம் எஜிப்ட் த்ரூ மோசஸ் என்று சொல்லலாம். இப்படி கர்த்தர் அந்த விஷயத்தை செய்தார். இது கிமு 1440 நடந்தது. அவரை தவிர தேவன் இல்லை என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். செங்கடலை அவர் பிளந்தது, இஸ்ரவேல் மக்களை மீட்டுக் கொண்டது பெரிய ஒரு அடையாளம். ஆமென்.